வணக்கம். வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து. குரோதி வருடம் வைகாசி மாதம் உங்களுக்கு வைகாசி மாத பலன்களை வழங்க இருக்கிறேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும். உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லணும். சரிங்களா? புலிப்பாணி சித்தர் அருள்வாக்கு பலிக்கட்டும். வைகாசி மாதம் ஒரு சிறந்த மாதங்க. சூரியன் கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் சித்திரை மாதத்துலேருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த பவர். சரிங்களா? அதன்படி இது 2வது மாதம். சித்திரை முதல் மாதம், இது 2வது மாதம். அடுத்தடுத்த மாதங்களில் அதன் தாக்கம் குறையும். சூரிய வெப்பம் தாக்கம் குறையும். வைகாசி மாதத்துடைய சிறப்பு என்னன்னா, வைகாசி மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் செல்றதுக்கு உகந்த நாள். சரிங்களா? அதே மாதிரி வைகாசி மாதம் 21ஆம் நாள் திங்கட்கிழமை வாஸ்து விழிப்புங்க. வாஸ்து விழிப்புனா காலையில் 9:05 10:35 வரையும் வாஸ்து விழிப்பு இருக்குது. அதில் மனை முகூர்த்தம் செய்யலாம், ஊடு கிரகப்பிரவேசம் பண்ணலாம், அல்லது நிலை அருகால் தூக்கி வைக்கலாம். இது மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை துவங்கலாம். நல்லது. அது மாதிரி செஞ்சிங்கன்னா உடனே வேலை முடியும். இந்த வாஸ்து விழிப்பில் யாரெல்லாம் கிரகப்பிரவேசம் பண்ணுறீங்களோ வீடு சுபிட்சமாக இருக்கும். யாரெல்லாம் அருகால் தூக்கி வைக்கிறீங்களோ அந்த வாசல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் நல்லாயிருக்கும். அதில் மனை முகூர்த்தம் பண்ணால் உடனே வேலை முடியும். சில பேர் இப்போ பேஸ்மட்டம் போட்டு நிப்பாட்டியிருப்பாங்க, லெண்டல் போட்டு நிப்பாட்டியிருப்பாங்க. ஆனால் இதில் இது மாதிரி செஞ்சிங்கனாக்கா, வாஸ்து விழிப்பில் முறைப்படி செஞ்சிங்கனாக்கா சரன்னு வேலை முடியும். கட்டிடம் சீக்கிரம் முடிஞ்சிடும். எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதுக்காக அந்த வாஸ்து விழிப்பில் செய்கிறதுங்க. சரி. வைகாசி மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை விரதம் இருக்கிறவங்க முருகனுக்கு விரதம் இருக்கலாம். வைகாசி மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை சர்வ அமாவாசை. நம்ம முன்னோர்களுக்கு விரதம் இருந்து தர்ப்பணம் செய்கிறதுங்க. விரதம் இருந்து செய்யணும். அது மாதிரி செஞ்சிங்கன்னா குடும்பத்தில் பித்ருதோஷம் விலகும். சரி, இது இந்த மாத சிறப்புங்க. இந்த மாதத்துடைய கிரக அமைப்பை பார்ப்போம் வாங்க. இந்த மாதத்துடைய கிரக அமைப்புன்னு பார்த்தோம்னா, மேஷ ராசியிலே சுக்கிர பகவான், புதன் 2 பேரும் இருக்காங்க. ரிஷப ராசியிலே குருவும் சூரியனும் இருக்காங்க. கன்னி ராசியிலே கேது பகவான் இருக்கார். கும்பராசியிலே சனி பகவான் இருக்காருங்க. அடுத்து மீன ராசியிலே ராகு பகவான் செவ்வாயோட சேர்ந்து இருக்காருங்க. இது கிரக அமைப்புங்க. சரி, கிரக மாறுதல் அப்படின்னு பார்க்க போனால், இந்த வைகாசி மாதத்தில் 7ஆம் நாள் ரிஷபராசிக்கு சுக்கிரன் வந்துடுவார். அது மாதிரி 11ஆம் நாள் ரிஷபராசிக்கு புதன் வந்துடுறார். 18ஆம் தேதி மேஷத்துக்கு செவ்வாய் பகவான் வந்துடுறார். 27ஆம் தேதி மிதுன ராசிக்கு புதன் வந்துடுறார். 31ஆம் தேதி மிதுனத்துக்கு சுக்கிரன் வந்துடுறார். ஆக சுக்கிரன், செவ்வாய், புதன் இவங்க இந்த மாதத்தில் அடிக்கடி போயிடுறாங்க. இதனுடைய அமைப்பின்படி உங்களுக்கு இந்த வைகாசி மாத பலன்களை வழங்க இருக்கிறேன். சரிங்களா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்களா? ரிஷபராசி ரிஷப லக்கணத்தில் பிறந்த அன்பர்களே, இந்த ரிஷபராசி ரிஷப லக்கணத்தில் பிறந்த அன்பர்கள் 7-12க்குரிய செவ்வாய்
ஆமாங்க. 7, 12ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் 11ஆம் இடத்தில் இருப்பதும், ராகுவுடன் சேர்ந்து அவர் 5ஆம் இடம், அதாவது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பது மிகவும் அருமையான ஒரு யோகத்தை ஏற்படுத்துங்க. செவ்வாய் வந்து உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்ப்பது, உங்களுடைய பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்கள், வில்லங்கங்கள் எல்லாமே மாறப்போகுது. சரிங்களா? அந்த 5ஆம் இடம் வந்து மங்களகாரகன். செவ்வாய் வந்து ஒரு மங்களகாரகன். அப்படி மங்களகாரகன் வந்து 5ஆம் இடத்தை பார்க்கும்போது, இது பூர்வ புண்ணியஸ்தானம். ஆக உங்கள் இல்லத்திலே சுப நிகழ்ச்சிகள் அரங்கேறுவதற்கும் சாத்தியம் உண்டுங்க. சிலர் வீட்ல ஒரு மஞ்சள் நீராட்டு விழா போல ஏதேனும் ஒரு சுப நிகழ்ச்சி அரங்கேறுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த ரிஷப ராசி, ரிஷப லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வேலையிலே இருந்து வந்த பளு இனி குறையுங்க. வேலையில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருந்தது. அந்த பிரச்சனைகள் மாறப்போகுது. உங்களுக்கு மனதுக்கு இனிய வாழ்க்கை அமைய போகுதுங்க. யாருக்கு? இந்த ரிஷப ராசி, ரிஷப லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இருக்குங்க. குழந்தைகளுடைய கல்வி வேண்டி மனதிலே ஒரு நீங்காத ஒரு கவலை இருந்துகிட்டு இருந்தது. அந்த கவலை இப்போது உங்களுக்கே தெரியும். உங்களுடைய குழந்தை நல்ல மதிப்பெண் பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு தக்க ஏற்பாடு செய்யலாம். அந்த பிரச்சனை எதுவும் இல்லைங்க. குழந்தைகளுடைய ஆசையை பூர்த்தி பண்ணுவீங்க. பெற்றோர்கள் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கு சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஆக எல்லாமே ஃபேவராக தான் உங்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் இருக்குங்க. இந்த ரிஷப ராசி, ரிஷப லக்கணத்தில் பிறந்த அன்பர்கள் ஏதோ என்னன்னா குலதெய்வ வழிபாடு நிச்சயமாக செய்யணுங்க. நீங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னாக்கா, நீங்கள் கும்பிட்ட உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம் உங்களுக்கு நல்லதை வழியை காட்டுதுங்க. அதனால் வேண்டி குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்யுங்க. சரிங்களா? மற்றபடி கால்நடை துறையில் வீட்டில் வளர்க்குறவங்க அல்லது அந்த பணியில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. சிறு சிறு தொல்லைகள், மருத்துவ செலவுகள் கால்நடை மூலமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்குங்க. மற்றபடி இந்த ரிஷப ராசி, ரிஷப லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏதும் இல்லாத மாதமாகவும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குங்க. உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டுங்க. அதனால் எந்தமான பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? மேலப்படி உங்களுக்கு மனைவியின் ஆசையை நிறைவேற்றி வைப்பீங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னங்க பணம் இல்லையே அப்படிலாம் நீங்கள் புலம்புறதும் என் காதில் கேட்குதுங்க. பணம் வரும், பணம் வரும். அதில் மாற்றம் இல்லைங்க. அது எப்படி வருது? பூர்வீக சம்பந்தமாக உங்களுடைய பெற்றோர்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆமாங்க. அல்லது நிர்வாகத்தில், ஆஃபீஸில் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அட்வான்ஸாக வாங்கலாம், அல்லது பேங்க்கில், வங்கியில் கடன் வாங்கலாம். நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ வங்கியில் பணம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆமாங்க. இது நல்ல அமைப்பு, கிரக அமைப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. அதனால் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நான் சொன்னேன்னு கடன் வாங்கிட்டு இருக்காதீங்க. முடிந்தவரை கடன் வாங்காமல் உங்களுடைய கடன் இல்லாமல் வாழ்க்கை தான் மனிதனுக்கு சிறந்த வாழ்க்கை. சரிங்களா? அதனால் கேட்டால் கிடைக்கும். அதில் ஒன்றும் குறை கிடையாது. இருந்தாலும் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்தால் நல்லதுங்க. கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான இலங்கை வேந்தன் என்பது ஒரு பழமொழிங்க. அது மாதிரி நம்ம கடன் வாங்கிக்கிட்டு சிறப்பாக இருக்கக்கூடாது. அதனால் தேவை இல்லாமல் கடன் வாங்கக்கூடாது. பணம் நிறையா வந்துன்னா என்ன ஆகும்? ஆடம்பர பொருள் வாங்க சொல்லும், கண்ணாபின்னான்னு முதலீடு செய்ய சொல்லும். அப்போ அது வேஸ்ட்டாக போயிடும். செய்யும்போது சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் பிறகு பெரிய வேதனையில் கொண்டாந்து விட்டுரும். அதுக்கு இஎம்ஐ கட்டணும், அப்புறம் வட்டி கட்டலை, பல பிரச்சனைகள். ஆமாங்க. எல்லாத்துக்குமே மனிதனுடைய ஆதாரத்தில் முதல் ஆதாரம் பொருளாதாரம். அந்த ஆதாரமே ஆடி போச்சுன்னா மற்றது எல்லாமே ஆடுறதுக்கு யாரை கேட்கணும்? அதனால் ரிஷபராசி, ரிஷப லக்கணத்தில் பிறந்த அன்பர்கள் அடுத்தவர்களை பார்த்து அவங்க அப்படி போகிறாங்க, இவங்க இப்படி போகிறாங்கன்னு அந்த எண்ணத்தை, உங்களுடைய மனதை பறிகொடுக்காமல் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். அவர் வந்து கிளுகிளுப்பு ஏற்படுத்தக்கூடிய மனுஷன். மனுஷன்னு சொல்லக்கூடாது, சாமி. ஆமாங்க, சாமி. அவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறதா நினச்சி சிக்கலில் மாட்டிகிட்ருவாருங்க. அதனால் கேட்ட இடத்துல பணம்லாம் வரும், எல்லாம் வரும், ஓகே தான். ஆனால் பெரிய சிக்கலில் மாட்டிவிட்ருவார். அது பின்னாடி ரொம்ப சிரமத்தில் போயிடும். அதனால் முடிந்தவரை நீங்கள், என்னுடைய அட்வைஸ் அப்படின்னு வச்சுக்கிங்க, நீங்கள் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. சரிங்களா? ரிஷப ராசி, ரிஷப லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு
குழந்தைகளுக்கு கல்வி செலவு ஆனால் செஞ்சு தான் ஆகணும், அதில் மாற்றம் இல்லை. எல்லாமே நல்லா இருக்குங்க உங்களுக்கு. ஆனால் இந்த கடன் மட்டும் கொஞ்சம் வாங்காமல் பார்த்துக்குங்க. மற்றபடி எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் இல்லை என்பது தான் முழுமையான இது. இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய ஜாதகத்தையும் தக்க கேள்வியும் கேட்டு வைங்க. அதற்கு தக்க பலன் பதில் வழங்கப்படும் என்பதை கூறி உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.